ஹாய் காய்ஸ், நான் உங்களோட ஃபேரி அண்ட் நீங்கள் என்னோட ஃப்ளவர்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் லவ் ஃபிக்ஷன். எல்லாம் அப்படி இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி எல்எஃப்எஸோட 12th எபிசோடோட தான் வந்திருக்கேன். இந்த ஃபேரியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபேரி எவ்வளோ சேடாக ஸ்டோரி போட்டாலும் அது கண்டிப்பாக ஹாப்பி எண்டிங்காக தான் முடியும். ஏன்னா ஃபேரிக்கு சேட் எண்டிங் சுத்தமாக பிடிக்காது, அவள் கொடுக்கவும் மாட்டா. சரியா? ஸோ டோன்ட் வரி. ஓகே போன எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் காஸ். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. அதை பார்க்கலாம், இது புரியாது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எல்எஃப்எஸோட 12th எபிசோடுக்குள்ளே போயிடலாம். சங்குக்கா, என்னை விட்டு போகாது. ஏன் அப்படி பண்ணுற? ஜெய்கே நெல்லு, ஜெய்கே என்னை விட்டு போகாது. ஜங்குக் நெல்லுடா. ஜங்குக் நெல்லு. டேய் தேயாங் தேயாங் தேயாங். ஹாலன் என்னடா ஆச்சு? அது ஜேகே. டேய் கனவு கண்டியா? தேங்க் காட், இது கனவா? இந்தா தண்ணி குடி. சரி அப்படின்ட்டு ஆக்சுவலாக தேங்க வந்துட்டு கனவு தான் கண்டிருப்பான். அங்கே ஜேகே பிரேக்கப் பண்ணுற மாதிரி. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டு கண்ணிலேருந்து டியர்ஸே வந்திருக்கும் ரியலாகவே. டேய் லூஸாடா நீ, எதுக்குடா அப்படி பண்ணிட்டு இருக்க? ஆனால் இந்த மாதிரி கனவு கண்டிப்பாக நிஜத்தில் நடக்கவே கூடாது ஆலன். ரொம்பவே மோசமான கனவு. ஜங்குக்கு எப்படி என்னை விட்டுட்டு போவான்? இல்லை 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 ஆலன். டே இது கனவுடா, ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு காமாகு, ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை ஆலன். ஜேகே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என்ன பிரேக்கப்லாம் பண்ணிட மாட்டான்ல. ஹேய் என்னடா பேசுகிற? அவருக்கு நீ எவ்வளோ முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. உனக்கு அவரை பிடிச்சதை விட அவருக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். சரியா? என்ன கேட்டால் உன்னை விட அவர் ஒன்று அதிகமாக லவ் பண்ணுறாருடா. ஆனால் அவன் நேற்று என்ன பண்ணான்னு பார்த்தியல்ல. ஹேய் நீ புரிஞ்சுக்கோ கொஞ்சமாச்சு அவரை. சரியா? அவர் இப்படிலாம் பண்ணார்னா கண்டிப்பாக காரணம் இல்லாமல் இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணுறத முதல்ல நிப்பாட்டு. இது என்ன கனவு? இந்த மாதிரி தான் திங்க் பண்ணியிருக்கேன் நீனு? இல்லை ஆனால் அமைதியார், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அங்கே ஆலன் தான் தேங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் ஆலன் ரொம்ப ரொம்ப கெட்ட கனவுடா. இது கனவாகவே போயிடணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி கனவு எனக்கு வரவே கூடாது. வராது, கண்டிப்பாக வராது. சரியா? அப்படின்ட்டு அங்கே ஆலன் தான் ஒரு மாதிரி கம்ஃபோர்ட் பண்ணுறான். இப்படியே கட் பண்ணிட்டு இப்போ காலேஜில் தான் காட்டுறோம். டேய் ஜங்குக்கு எதுக்குடா அப்படி இருக்க? சும்மா காண்டு எடுத்துட்டு இருக்கடா. எப்போ பார்த்தாலும் உம்முன்னு எழுந்துக்கிட்டு நீ ஜங்குக்கா? நீ ஜங்குக்கான்னு கேட்குறேன். ஜெமனா என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்குடா அப்படி லூசு மாதிரி இருக்க? இங்கே பாரு, என்னால் நாம இருக்க முடியாது. புரியுதா உனக்கு? என்ன கருமன் தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் நடுவில் கொஞ்சத்தை மட்டும் சொல்லிவிட்டு ஏன்டா அப்படி உசுரை போட்டு வாங்கிட்டு இருக்க? அவளுக்கு உனக்கு என்ன தாண்டா இருக்குது? அதை மட்டும் சொல்லி தொலைடா. நான் வேணா சொல்லவா? வந்துட்டான் புடுங்கி மாதிரி. ஜாங்கு என்ன நீ காலையில் என்ன பிக்கப் பண்ணாமலே வந்துட்ட? உன்னை பிக்கப் பண்ணிட்டு வர அளவுக்குலாம் நீ எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்படியா? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாதா? வேறு யார் உனக்கு இம்பார்ட்டன்ட்? இங்கே பாரு ரேச்சல், உனக்கு அவ்வளோதான். ஒழுங்காக வந்தியா, படிச்சியா, போனியான்னு தேவையில்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருந்த, அவ்வளோதான். திடீர்னு என்கிட்ட ரொம்பவே கோவமாக பேசுகிற. இதுக்கு காரணம் என்ன ஜங்குக்? ஆலன், எனக்கு காலேஜ் வரவே பிடிக்கலடா. ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. ஒன்றும் இல்லைடா, வாடா போகலாம். இல்லை நான் வரலை. ஓ அதோ அங்கே வர்றானே அவன் தானே அப்படின்ட்டு ரேச்சல் சொல்ல. சரி இப்போ அப்படியே நம்ம ஜேகே தான் பார்க்குறான். பார்த்தா அங்கே தேங் தான் வந்துட்டுருக்கான். தேங் அப்படின்ட்டு ஜேகே எழுந்திருக்கா. போ ஜாங்கோ, உன்னோட தேங் தான் போ அப்படின்ட்டு சொல்கிறா. உனக்கு என்னடி, நான் போவேன் அப்படின்ட்டு ஜேகே தான். தேங் இல்லை அவன் என்கிட்ட இப்போ பேச வேண்டாம் ஆலன். அவன்கிட்ட நம்ம பேச வேண்டாம். வா போயிடலாம். டேய் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேளுடா. இல்லை நான் பேச மாட்டேன். டேங் நில்லு, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
இல்லை இல்லை நான் பேச மாட்டேன், பாலன் கிளாஸ் போயிடலாம் பாலன் அப்படின்ட்டு அங்கே ஆளோட கையை பிடிச்சிட்டு வேகமாக இழுத்துட்டு போக ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஏய் டேங் டேங் நில்லு, டேங் என்னாச்சு உனக்கு? டீ என்னடா பண்ணுற? இல்லை 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 நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு வேகமாக இழுத்துட்டு கிளாஸுக்கு போயிடுறான். பரவாயில்லையே, இந்த ரேச்சல் நினைக்காததெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு அவன் நின்றுட்டு இருக்கா. டே இருடா, அவன் எதுக்கு போகிறான்னு தெரில, எதுக்கு போய் கத்திட்டு இருக்க? எல்லாம் இங்கே தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. டேய் இல்லை, அவன் எதுக்கு போய் என்ன அவாய்ட் பண்ணிட்டு போகிறான்? ஜெமனா, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனாடா? அவன் ஃபேஸை பற்றியா என்னை பார்த்ததுக்குடா பயப்படுறான்? டேய் ஏதாவது இருக்குண்டா, விடு பார்த்துக்கலாம். இல்லை அவன் என்கிட்ட அங்கே இருக்குடா என்னை பார்த்து பயந்துட்டு இருக்கான். அவன் பொண்ணை பார்த்து ஒன்று பயப்படல, அதோ அங்கே நிற்கிறாளே அவளை பார்த்து தான். ஜெமன், இங்கே இருக்கிறதுலையே நீ தான் இந்த ரேச்சலை பற்றி கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்க. பயம் அதுவா தானா எவ்வளோ அழகாக வருது பற்றியா? நான் அவனை ஏதாவது பண்ணேனா? ஆனால் பயம் பிடிச்சிருக்கு, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜங்குக்கா, நான் கிளாஸ் போகிறேன். ஏய் ரேச்சல், இங்கே பாரு, ஒன்றால் என் டேங்க்கு ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்டி, சும்மா விடவே மாட்டேன். அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. ஜங்குக்கா, நான் வரேன், லவ் யூ அப்படின்ட்டு ரேச்சல் போக டீ அமைதியாடுறான். ஃபஸ்ட்டு டேங்க் என்னாச்சுன்னு பார்க்கலாம். அவன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கான்னு நினைக்கிறான். வா போயிட்டு ஆமாம் டேங்கிட்ட நான் பேசி ஆகணும். ஏச்சி டேங்கிட்ட பேச வேண்டாம், ஹோபி நீ போய்ட்டு ஆலனை கூட்டிகிட்டு வா. சரிடா நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹோபி தான் போகிறான். ஆலன் என்ன ஹோபி சொல்லுங்க, இங்கே வா, ஏன் என்னாச்சு? நான் வரல, இங்கே வாடா அப்படின்ட்டு சொல்ல ஆலன் தான் வரான். ஆமாம் டேங்க் என்னாச்சு? அதை ஏன் கேட்குற? அது காலையில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? அது மாமா, அவன் காலையில் ஒரு கனவு கண்டான், அதனால உங்ககிட்ட பேசவே பயப்படுறான். கனவா? என்ன கனவு? இல்லை, கனவுல நீங்கள் ஏதோ அவன் முன்னாடி தேவாங்க பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? என்ன? ஏன் தேவாங்க நான் பிரேக்கப் பண்ணனா? ஆமாம், நேற்று நடந்த எல்லாத்தையும் அவனுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு எதோ விளாண்டுட்டு இருந்து நைட்டு இப்படி ஒரு கனவு கண்டுன்னு சொல்லிட்டு காலைல ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டான். அதான் இன்றைக்கி எங்கே நீங்கள் பேச வந்து அவன்கிட்ட பிரேக்கப்னு சொல்லிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டான். மாமா, அவன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், அது பார்த்துக்கோங்க. அவன் ஃபேஸே நல்லா இல்லை, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு மாமா. அப்படியா? நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜன்னல் வழியாக தான் பார்க்குறான். பார்த்தாங்க தேங் தான் ஒரு மாதிரி ரொம்பவே சேடாக அந்த பெஞ்சில் உட்காந்துட்ருக்கான். இப்போ நான் என்ன பண்ணுறது? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அவளுக்கு ஒரு முடிவை கட்டிட்டு தேங்கிட்ட போ, இல்லை தேங் கூடவே இருந்து அவளுக்கு ஒரு முடிவை கட்டு. இங்கே பாரு, தேங்கை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அவன் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் ரொம்ப எமோஷ்னல், அவனை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு உனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு, தேங்க கஷ்டப்படுத்தினேன் மச்சான், நானே அவனை அடிப்பேன்டா. டேய் அது எப்படிடா, என்னை மட்டும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க? நான் என்ன வேணுமா பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம்? நீ வேணும்னே பண்ணல மச்சான், அட்லீஸ்ட் என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்ல வேண்டாம், அவகிட்டயாவது சொல்லலாம். அவளுக்கு உனக்கு நான் எதுக்கு அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா? இல்லை அது வேண்டாம், அதை நான் சொல்ல மாட்டேன். டேய் சொல்ல மாட்டேன் என்னடா அர்த்தம் அதுக்கு? மச்சான் வரவரை நீ காண்ட் ஏற்றிட்டுருக்க. ஏய் ஹோபி, நான் போகிறேன், நீ வந்தால் வராடி போடா அப்படின்ட்டு ஜிமனா அப்படியே போக. ஏய் ஜிமனா நில்றா. இவனுங்களே புரிஞ்சுக்கல, அப்புறம் எப்படி அவன் புரிஞ்சுப்பான்? சங்குக்கா, மாதாஜி வாங்க. என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. என்னப்பா தேங்காய் பார்க்க வந்தியா? ஆமாம் மாதாஜி, ஆமாம். சரி பாத்தியா, தேங்கிட்ட ஏதாவது பேசுனியா? அவன் நல்லா இருக்கானா? அது நல்லா இருக்கான், ரொம்ப நல்லா இருக்கான். சரி கிளாஸுக்கு டைம் ஆச்சு, கிளாஸுக்கு போ. இல்லைங்க ஜங்கு கிட்ட நீ போ, நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே ஜேக்கோட அப்பா வர. ஸோ அங்கே மாதாஜி தான் அப்படியே போயிடுறாங்க. ஏய் நில்றி ஒரு நிமிஷம். என்னங்க? தேங்க நான் பார்த்துக்குறேங்க அப்படின்ட்டு மாதாஜி தான் போகிறாங்க. ஏய் ஜெய் என்னாச்சு? இல்லைப்பா ஒன்றும் இல்லை. டேய்
நான் உன் அப்பன்டா, என்னாச்சு சொல்லு. அது தேவன், அவன் பாவம், அவன் என்ன தப்பு பண்ணான், எதுக்கு தேவையில்லாமல் நான் அவன் லைஃபுக்குள்ளே போய் அவன் என் லைஃபுக்குள்ளே வந்து எல்லாம் நல்லா சொதப்பி வச்சிருக்கேன்ல நான். டேய் லூசானே, உனக்கு சிரிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன் அவன்டா. இப்போ எப்படி நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? அது அது எனக்கு தெரியும். அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும்ப்பா. ஆனால் இப்போது அவன் பார்க்க முடியல என்னால். அவன் என்னை பார்த்து பயப்படுறான், எங்கள் ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறான். அவன் பயப்படுறான்ப்பா, பயப்படுறான். இந்த பயம் எனக்கு பிடிக்கலப்பா, சத்தியமாக எனக்கு பிடிக்கல. சரி எல்லாரும் பார்க்குறாங்க, வா அப்படி போகலாம் அப்படின்ட்டு அங்கே ஜேகேயோட அப்பா தான் ஜேகேயோட ஷோல்டரை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா, தேவாங்கப்பா. அவன் அவன் தான்ப்பா எனக்கு எல்லாமே, உனக்கு தெரியும்ல. நான் சிரிக்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஒரே காரணம் அவன் மட்டும்தான்ப்பா. டேய் எனக்கு தெரியும்டா எல்லாம். இது எல்லாமே தெரியாமையா உனக்கு அப்பன்ட்டு உட்காந்துட்ருக்கேன். இங்கே பாரு, அந்த ரேச்சலை விட்டுரு, அவளை நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? ஆனால் எப்படி பார்த்துப்பீங்க? அவள் ஒரு சரியான சைக்கோ கூட கிடையாது, அதுக்கு மேலே அவள். நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு செலவு எனக்கு புரிய மாட்டுது. ஆனால் டேங்க என்னால் கஷ்டப்படுத்த முடியாதுப்பா, அவன் என்னால் கஷ்டப்படக்கூடாது. சரி பார்த்துக்கலாம் விடு, தேங்க நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னோட படிப்பை விட்டுறாத. அதே மாதிரி தேங்க அப்பப்போ போய் பேசு அவன்கிட்ட, சரியா? அவனுக்கு உன்கிட்ட இருந்து கிடைக்கிற கம்ஃபர்ட் எப்போவுமே இருக்கணும். அது பயமாக மாறிச்சுன்னா அந்த இடத்துல காதல் இல்லாமல் போயிடும். அது பயமாக மாறாத வரைக்கும் லவ்வாகவே இருக்கும், புரியுதா அவனுக்கு? ஆனால் அப்பா இங்கே பாரு, ஒன்றும் கிடையாது. அவன் உன்னோட தேயா, நீ அவனோட ஜங்கு, ஓகேவா? உங்கள் 2 பேருக்கு நடுவில் அந்த ரேச்சல் இல்லை, அந்த கடவுளே வந்தாலும் பிரிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர்னு சொல்லிட்டு விதி ஏற்கனவே முடிவு பண்ணிடுச்சு, புரியுதா? இதுக்கு இடையில் நிறைய சோதனை கண்டிப்பாக வரும். என்ன நினச்சிட்ருக்க? நீ நினைக்கிற மாதிரி காதல் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக? காதல்னு இருந்தால் அதில் கஷ்டம் வரத்தான் செய்யும். அந்த கஷ்டத்தையும் தாண்டி எவன் ஒருத்தன் காதலில் ஜெயிக்கிறானோ அந்த காதல் தான் எல்லாராலையும் பேசப்படும், புரியுதா உனக்கு? அதனால் கஷ்டம் வந்தால் அந்த காதல் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் அப்பா இதெல்லாம் கேட்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், எனக்கு ஒரு மாதிரி. இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, புரியுதா? நான் இருக்கேன் உன் கூட, உன் அம்மா இருக்கா, அப்பா அம்மா 2 பேரும் உன் கூட எப்பவும் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கடா, அப்படியே கூட பயப்படுற. ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணி பழகு. உயிர் நண்பன்னு சும்மா சொன்னால் மட்டும் பத்தாது அப்படின்ட்டு அவங்க அப்பா அப்படியே போக இங்கே ஜேகே தான் அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஆலன், எனக்கு இப்போது ஜேகே பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு அவனை பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும். இதில் என்ன இருக்குது, வா போகலாம். இப்போ இன்டர்வல் தானே, நான் கூப்பிட்டு போகிறவா அப்படின்ட்டு அங்கே ஆலன் தான் அப்படியே தேங்க கூப்பிட்டுக்கிட்டு போகிறான். சரி அப்படியே பார்த்தா அப்போசிட்டில் அந்த பைக்கு கிட்ட தான் அவங்க கேங் அப்படியே உட்காந்துட்ருக்கு. சரி இப்போ நம்ம தேங்க தான், ஆலன் நீர் நானே போய் பேசிட்டு வரேன், எதுவும் தயக்கமும் இல்லையே. அது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்துச்சு, பட் நான் ஓகே. நான் போயிட்டு ஏன் ஜமுக்கா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு தேங்க தான் போகிறான். ஸோ அங்கே பார்த்தோன்னா, ஏய் எதுக்கு இப்போ கூப்பிட்ட, அதை மட்டும் சொல்லு. ஏய் ஜமுனா, எதுக்குடா இப்போ இவ்வளோ கோவப்பட்டுருக்க? உனக்கு தெரியாதா? நான் எப்போவுமே அப்படி தானே. ஐயோ சார், எங்களுக்கு இது புதுசாக இருக்குது சார், நீங்கள் எப்போவே அப்படி கிடையாது, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுற ஜங்குக் சார் இப்போ ஏதோ மறைக்கிறாருன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ நாங்கள் ஒரு வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு அர்த்தம். டேய் ஜமுனா, என்னடா நீ எப்படி பேசிகிட்டு இருக்க? அப்போல்லாம் ஒன்று கிடையாதுடா. எப்போவுமே இந்த ஜேகேக்கு சோல்மேட்டு ஜிமின் ஹோபி தானே. எப்படி அதை எப்படி நான் மறப்பேன்? ஐயோ எப்பா சொல்லிட்டாருப்பா, வாடா போயிட்டு கல்லில் எழுதி வச்சிருவோம், இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். ஏய் ஜெமனா, வாங்கிட போகிற. டே தேங்க வரான்டா ஏன்னா அப்படின்ட்டு இப்போ ஜேகே அப்படியே பார்க்க அங்கே தேங்க தான் அப்படியே ஆப்போசிட்டில் வரான். ஸோ ஜேகே ஃபேஸில் அவ்வளோ சிரிப்பு. இப்போ அப்படியே ஜேகே தான், டேங் ஜங்குக்கா. ஏய் என்ன காலையில் நீ பாட்டுக்கு போயிட்ட? சாரி. சரி விடு, என்னாச்சு? நான் ஒன்று மிஸ் பண்ணேன். அப்படியா? ரொம்ப மிஸ் பண்ணியா? ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்போது ஹக் பண்ணிக்கலாமே. அது போ, நான் பண்ண மாட்டேன், நான் மேலே கோவமாக இருக்கேன். அப்படியா? எனக்கும் நீ தான் என்கிட்ட 2 நாளாக ஒழுங்காகவே பேசலல்ல, அதான்.
சரி சாரி. இப்போ நான் ஒன்று மன்னிக்க மாட்டேன். ஏய் சாரிடா. அது சரி, அப்போது நீயே வந்து கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு அங்கே தேங்க நிற்க அங்கே ஜிம்மனும் ஹோபின்னு அப்படியே பார்த்து சிரிக்கிறானுங்க. ஸோ ஜேகே தான் அப்படியே ஹக் பண்ணலான்னு வரும்போது ஜங்கு அப்படின்ட்டு ஒரு சவுண்டு, அப்படியே ஜேகே ஆஃப் ஆயிடான். என்ன பண்ணிகிட்ருக்க? ஜேகே ஹக் பண்ணிக்கோ. அது அது வந்து டே ஹக் பண்ண மாட்டியா? பரவாயில்ல, நான் பண்ணிக்கிறேன். ஓ தயம், உனக்கு அவ்வளோ தைரியமா? என் முன்னாடியே ஏன் ஜங்குக்கு நீ ஹக் பண்ணிடுவியா? பண்ணி பாருடா பார்க்கலாம். என்ன உனக்கு என்ன? ஏன் ஜங்குக்கா நான் ஹக் பண்ணுறேன். ஜேகே இங்கே வா. ஏன் தள்ளி போகிறா? ஜங்குக்கு இங்கே வா. ஜங்கு இங்கே வா. டேம், நீ கிளாஸுக்கு போ, நம்ம அப்புறம் பேசலாம். என்னாச்சு? என்ன ஹக் பண்ண மாட்டியா? அதான்டா, நீ கிளாஸுக்கு போ, நம்ம அப்புறமா பேசலாம். அதான் சொல்கிறான்ல, கிளாஸுக்கு போ, அப்புறமா பேசுவான். அதெல்லாம் முடியாது. என்ன நீ போ, ஹக் பண்ணணும், இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஏய் அதான் சொல்கிறல்லட்டையா, நான் அப்புறமேல கிளாஸுக்கு வரேன்டா. நீ போ, நீ போ. அப்போ இப்போ நீ என்ன ஹக் பண்ண மாட்டியா? ஏய் அது சொல்கிறேன்ல, நவ் ஐ வாண்ட் ஹக். இப்போ எனக்கு ஹக் வேணும். டேன், எனக்கு தெரியாது ஜங்கு, எனக்கு இப்போ ஹக் வேணும். உனக்கு புரியுதா? நீ என்னோட இமோஷன் கூட விளாண்டுட்ருக்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. எனக்கு இப்போ நீ ஹக் பண்ணணும். பண்ணலைன்னா உன்கிட்ட நான் பேச மாட்டேன், சீரியஸாக பேச மாட்டேன் ஜங்கு. என்ன நீ இப்போ ஹக் பண்ணணும். இங்கே வா, இங்கே வா. ஏய் டேன், அது நான் தான் சொல்கிறேன்லடா. அது எப்போ பண்ணாலும் நான் தானே பண்ண போகிறேன். நீ போ, போயிட்டு படி, பெல் அடிச்சிச்சு பாரு, போ. இல்லை பரவாயில்ல, யார் இங்கே வந்து என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு இப்போ நீ ஹக் பண்ணணும். என்ன ஹக் பண்ண, ஹக் பண்ண. டேம், அது 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 வந்து நீ போடா, நான் அப்புறம் ஐ வாண்ட் ஹக் ரைட் நவ். இப்போ ஐ வாண்ட் ஹக் பண்ண. ஏய் அது வந்து சென்னடா, அவ்வளோ திமிரா அவனுக்கு? அவன் தான் சொல்கிறான்ல கிளாஸுக்கு போ போன்னு. ஏய் நீ வாயம் மூடிட்டுரு, அவன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அமைதியாரு. சரி ஜங்கு, நீ சொல்லிட்டனா நான் அமைதியாக இருப்பேன். ஏய் டேம், நான் சொல்கிறேன்லடா, நான் வரேன், நீ போ. எனக்கு இப்போ ஹக் வேணும். என்ன நீ இப்போ ஹக் பண்ண முடியுமா முடியாதா? அது நாலு தான் அவனால் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவல்ல. எனக்கு இப்போ ஹக் வேணும் ஜேகே, ப்ளீஸ் என்ன ஹக் பண்ணு. ஏய் டேங், அல்லாதடா, அது நான் பண்ணுறேன்டா, நீ போ, நான் பண்ணுறேன், ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ. எனக்கு இப்போ ஹக் வேணும். பண்ணுவியா மாட்டியா? ஏ டேங், எதுக்குடா அழுகிற? அது அது வந்து பரவாயில்ல, ட்ராமாலாம் நல்லாவே போடிட்டுருக்கான். வாவ், வெல் ஆக்டர், வாவ். ஏய் உன்னை வாய மூடுன்னு சொன்னேன், மூடுனா மூடிட்டுருக்கணும். ஓகே ஜங்குக்கா, எதுக்கு கோவப்படுற? காமா சொன்னாலும் நான் கேட்டுக்க போகிறேன். எனக்கு இப்போ ஹக் வேணும். நீ பண்ணுவியா மாட்டியா? என்ன ஹக் பண்ணுவியா மாட்டியா? ஓ டேங், அழாதடா, அழாத. அது உனக்கு இப்போ நான் ஹக் தானே பண்ணணும். நான் பண்ணுறேன். பண்ணிடுவியா? அவனை பண்ணிடுவியா? எல்லாம் மறந்துட்டியா? அப்போ எல்லாம் மறந்துட்டியா ஜங்குக்கா? நான் ஞாபகப்படுத்தவா? எல்லாத்தையும் நான் ஞாபகப்படுத்தவா? இல்லை எனக்கு வேண்டாம். எதையும் ஞாபகப்படுத்த வேண்டாம். எதுவும் எனக்கு வேண்டாம். அப்போது சைலண்ட்டாக போ பார்க்கலாம். ஏய் ரேச்சல், நீ போ, நான் அவன்கிட்ட பேசணும்.
நீ போ, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். ரேச்சல், நான் அவன்கிட்ட பேசணும், நீ போ. சங்குக்கா, நீ 10th படிக்கும்போது இல்லை இல்லை, எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம், எதுவும் சொல்லாத ரேச்சல், என்கிட்ட எதுவும் சொல்லாத. போ 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 போ, கிளாஸ் போ பார்க்கலாம். டேய் மச்சான், டேய் சங்குக்கு, எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். ஜங்கு, உனக்கு என்னாச்சு? ஜேகே, கிளாஸுக்கு போ ஜங்கு, கிளாஸுக்கு போ. இல்லை, நான் அவன்கிட்ட பேசணும். ஜேகே, உனக்கு என்னாச்சு? ஜங்கு, உனக்கு என்னாச்சு? ஏய் மச்சான், வா போலாம் கிளாஸுக்கு, வா போலாம் அப்படின்ட்டு அங்கே ஜெமினா அப்படியே ஜேகே பிடிச்சி இழுத்துட்டு போக, டேங் டேங், என் கண்ணு முன்னாடி அழாதடா. டேங், எங்கே பாரு, நான் வருவேன், அவன்கிட்ட வருவேன். என் கண்ணு முன்னாடி இப்பெல்லாம் அழாத ப்ளீஸ்டா, என் கண்ணு முன்னாடி அழாத. சொல்கிறேன்ல, அவன் எனக்கு தானே சொல்கிறான்ல, அப்புறம் எது கூட அவன் பின்னாடி சுற்றிட்டுருக்க? யாருடி நீ? எதுக்கடி இப்படி பண்ணிட்டு இருக்க? அவனை நீ என்ன பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அவன் எனக்கு தான், ஜங்குக்கு இந்த ரேச்சலுக்கு தான், புரியுதா? இடையில வந்து ஏதாவது பண்ண பார்த்தல, இந்த ரேச்சலை பத்தி உனக்கு முழுசா தெரியாது, அப்படியே போயிரு. என்னடி பண்ணிட்டு இருக்க? அவன் என்னோட ஜங்கு, அவன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு இதுக்கப்புறம் அவன் வாயிலேருந்து வரவே கூடாது. அவன் ஏன் ஜங்கு அப்படின்ட்டு அங்கே ரேச்சல் பேசிட்டு இருக்க. தேங், வா போலாம். இல்லை, நான் ஜங்கு கிட்ட பேசணும். அவனுக்கு என்ன ஆச்சு? ஜங்குக்கா நெல்லு, நெல்லு. டே, அப்புறம் பேசிக்கலாம், வா போலாம் அப்படின்ட்டு ஆலன் அப்படியே தேங்க கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறான். மச்சான், இந்த தண்ணி குடி. இல்லை, எனக்கு தண்ணிலாம் வேண்டாம். டேங்க பார்த்தியா நீ? டேய், அதில் கூட ஒன்றும் இல்லை, ஆலன் இருக்கான் கூட, நீ தண்ணியை குடி. இல்லை ஜெமினா, எனக்கு தண்ணி வேண்டாம். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? அவள் ஏதோ 10 வருஷம்னு சொல்லிட்டு இருக்க, ஏதோ 10வது படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல மச்சான், என்ன ஆச்சு? ஹோபி ஆலனுக்கு கால் பண்ணி டேங் என்ன பண்ணுறான்னு கேளு, டேங் எப்படி இருக்கான்னு கேளு. அவன் ஹக் பண்ண சொன்னான்டா, அழுதாண்டா, என் கண்ணு முன்னாடி அவன் அழுதாண்டா. என்னால் தாங்க முடியல ஹோபி. டே, ஒன்றும் இல்லை, ஆலன் இருக்கான், பார்த்துப்பான், நான் சொல்லியிருக்கேன், நீ அழாத அப்படின்ட்டு அங்கே ஜெமினாவும் ஹோபியும் தான் அப்படியே ஜேகே கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா, ஆலன், எனக்கு சத்தியமாக தெரியல ஆலன், இங்கே என்ன நடக்குது, என்னால் முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அவள் என்ன பண்ணுறா? அவள் எதோ சொல்கிறா. ஜேகே பார்த்தியா? அவன் ஃபேஸு, அவனுக்கு என்னமோ நடந்திருக்கு. ஆனால் அவன் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான், உள்ளே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறான். நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அங்கே டாங் தான் உட்காந்து அழுதுட்டுருக்கேன் ஆலன் கிட்ட. ஆலனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, அப்படியே ஆலன் தான், இங்கே பாருடா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஜங்கு ஓகேவே தான் இருப்பார், அங்கே தான் ஜிமின் ஹோபியெல்லாம் இருக்காங்கல்ல, அது ஒன்றும் இல்லை, ஓகேவாக தான் இருப்பாங்க. நீ அமைதியாரு. என்னடா நடக்குது இங்கே? எவ்வளோ ஒருத்தி வந்து தேவையில்லாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்களாம்ளோ, என்ன ஆச்சு ஜிமினா? நீ என்ன பார்த்து சும்மா உட்காந்துட்ருக்க? ரோனா, அமைதியார்டி. இன்னும் அமைதியாக இருக்கணும். மச்சான், யார் அவ? ரோனா, அமைதியாருன்னு சொன்னான். 2 நாள் தான்டா காலேஜ் வரல, அதுக்குள்ளே என்னடா ஆச்சு? ரோனா, அமைதியாரு, அப்புறம் பேசிக்கலாம். என்னாச்சு? அமைதியாருன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு அங்கே ஜெமன் தான் ரோனா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நம்ம தேங்க தான், எனக்கு இப்போ ஜேகே பார்க்கணும் ஆலன், போய் பார்த்துட்டு வரலாமா ப்ளீஸ்? இல்லை, இப்போ வேண்டாம், நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். எனக்கு இப்போ பார்க்கணும், அவன் நல்லா இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியணும். பாவம் அவன். டேய், அது பாவண்டா, நான் போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவா. டேய், வேணாண்டா, இருடா, போய்க்கலாம். அப்புறம் இல்லைடா, அவன் அழுதாண்டா, அழுதுகிட்டே போனான்டா, என்னால் அப்படி பார்க்க முடியல ஜெமினா, கண்ணுக்குள்ளே நிற்கிதுடா. நான் போயிட்டு ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவா. டேய், சொல்கிறல்ல மச்சான், சைலண்ட்டாக இரு. எனக்கு பார்க்கணும்டா, எனக்கு இப்போ ஜேகே பார்க்கணும். அவன் கண்ணு, எனக்கு அவனை பார்க்கணும். என்னை விட நான் போகிறேன். டே, இருடா, போகலாம்.
அப்படின்ட்டு அங்கே ஆலன் இங்கே பக்கம் பிடிச்சி வச்சிருக்கா, அந்த பக்கம் ஜிம்னு ஹோபின்னா அப்படியே ஜேகே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக நைட் டைம் தான் காட்டுறோம். அங்கே நம்ம தியாங் தான் அப்படியே பால்கனியில் நிலாவை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். எனக்கு இப்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என் லைஃபு திடீர்னு எப்படி எப்படி மாறிச்சு? அவ யார்? எதுக்கு ஜேகே லைஃப்பில் அவள் வந்திருக்கா? எங்கள் 2 பேர்த்துக்கு இடையில் எதுக்கு வரா? யார் அவ? ஜேகேயோட பாஸ்ட் என்ன? எனக்கு எதுவுமே புரியல. தலை வெடிக்குது. இதை யார்கிட்ட கேட்டால் தெரியும்? எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும். என் ஜங்குக்காவை நான் இதுலேருந்து காப்பாற்றி ஆகணும். அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். நான் யார்கிட்ட போய் என்ன கேட்பேன்? அப்படின்ட்டு அங்கே தேங் தான் நின்றுட்டுருக்கான். இப்போ அப்படியே அந்த பக்கம் காட்டணும்னா, டேய் சங்குக்கு சாப்பிடுப்பா. இல்லை மாதாஜி, எனக்கு பசிக்கல, சாப்பாடு எடுத்துகிட்டு போயேன். டேய் தம்பி, என்னப்பா இது, சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? சாப்பிடுப்பா. இல்லைம்மா, எனக்கு பசிக்கலம்மா, நீ எடுத்துகிட்டு போ. டேய் தேங் சாப்பிட்டுட்டு நிற்பான்டா, அவனுக்கு ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு. இல்லை மாதாஜி, உனக்கு தெரியுமா, அவன் அழுதான், என் கண்ணு முன்னாடி அழுதான், என்னால் பார்க்க முடியல. இதுக்கப்புறமும் இதை இப்படியே என்னால் விட முடியாது. நான் இப்போ என்ன பண்ணுறது? நீயும் கஷ்டப்படுற, தேங்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கான். இல்லை, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். சரி, நீ ஒரு ரூபாய் வாங்கிக்க. ஆசல் அம்மா வேணாம்மா, ஆசலுப்பா ஆசல் அப்படின்ட்டு அங்கே அப்படியே மாதாஜி தான் ஜெகிக்கு ஃபீட் பண்ணிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அப்படியே ரூமுக்கு போனால் அங்கே ஜெக்கியோட அப்பா தான் படுத்திருக்காரு பெட்டில். என்னங்க? என்னடி? அது வந்து நம்ம பசங்க. என்னாச்சு? இல்லைங்க, அது தேங்கு. தூங்கு, காலையில் பார்த்துக்கலாம். ஏங்க, அந்த புள்ள பாவங்க, ஜங்குக்கும் சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. மறுபடியும் ஜேகேக்கு அப்படிலாம் ஆயிடுச்சுன்னா சத்தியமாக என்னால் பார்க்க முடியாது. நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. ஏய், ஏடி பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நைட்டு மட்டும் அமைதியாரு, வெடிகிறப்போ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்னாலையும் அவனுங்களை அப்படி பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறியா? ஜேகே அவனை எவ்வளோ திட்டினாலும் அவன் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு உனக்கு தான் தெரியும்ல. தெரியுங்க, அதனால தாங்க பேசிகிட்ருக்கேன். ஏதாவது பண்ணுங்கங்க, பாவங்க 2 பிள்ளைங்களும். சரி படு, காலைல விடியும் போது அவனுங்களுக்கு நல்ல பொழுதா விடியட்டும் அப்படின்ட்டு இப்போது அவங்க 2 பேரும் அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ அப்படியே அந்த டே ஸ்கிப் பண்ணிவிட்டு மார்னிங் காட்டினோன்னா அங்கே நம்ம தேங் தான், ஆலன் கொஞ்சம் சீக்கிரமாக வாயேன், வேகமாக அன்றைக்கி போகணும். டேய் இருடா வரேன், இரு போகலாம், ஏய் தேங் அப்படின்ட்டு அங்கே ஆலன் சொல்லிட்டு இருக்க. அந்த தேங் தான் அப்படியே ஆலனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ இந்த பக்கம் காட்டணும்னா, டேய் மச்சான் என்ன பண்ணுறா இருக்க? தெரில, ஒரு ஐடியாவும் இல்லை. சரி ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் விடு. தேங் எங்கே போக போகிறான்? இங்கே தான் இருக்கான், கஷ்டப்பட மாட்டான், சரியா? நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்காத, அப்புறம்தான். தேங் அங்கிள், உன்கிட்ட கொஞ்சம் பேசணுப்பா, அப்படி கொஞ்சம் தனியாக வரியா? என்கிட்டே அங்கிள்? நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது அங்கிள். வாங்க ப்ளீஸ், வாங்க போகலாம் அப்படின்ட்டு தேங் தான் அப்படியே போகிறான். இப்போ ஜேகேயோட அப்பா தான் அப்படியே கூப்பிட்டு போயிருப்பாங்க. இப்போ ஒரு பெஞ்சு கிரவுண்டில் நடுவில், அந்த பெஞ்சில் 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. தேங், உனக்கு ஜேகே ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அங்கிள். எனக்கு எல்லாமே அவன்தான். அவன் இல்லாத ஒரு லைஃப்லாம் சத்தியமாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். அவனுக்கும் என்னை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீரியஸாக நான் அவனை லவ் பண்ணுறதை விட அவன் என்னை அதிகமாக லவ் பண்ணுறான். ஆனால் இப்போது எங்கள் லைஃப்பில் எதுக்கு இவ்வளோ நடந்துட்டுருக்கு? எனக்கு ஒன்றுமே புரியல அங்கிள். யார் அவள் முதல்ல? அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா ஜேகேயை? எனக்குள்ளே நிறைய கொஸ்டின் இருக்குது அங்கிள். எனக்கு அத்தனைக்கும் ஆன்சர் தெரிஞ்சே ஆகணும். இத்தனை வருஷமாக இந்த உண்மையை நாங்கள் யார்கிட்டையும் சொன்னதில்லை. உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இப்போது. ஏன்னா இதுக்கப்புறம் ஜேகேக்கு எல்லாமே நீ தான். நாங்கள் 2 பேரும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜேகே ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்குறேன்.
அந்த பொறுப்பை நீ ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஜேகேவோட பாஸ்ட்டை பற்றி உனக்கு எல்லாம் மொத்தமாக தெரியணும். ஆமாம் அங்கிள், எனக்கு அவனை பற்றி எல்லாம் தெரியணும். இவ யார், இவ எதுக்கு ஜேகேவோட லைஃப்பில் வந்தா, அவனை என்ன பண்ணா, இப்போ எதுக்கு அகைன் வந்திருக்கா, அத்தனையும் தெரியணும். நீ எமோஷனல் ஆகாத, அத்தனையும் சொல்கிறேன் அப்படின்ட்டு அங்கே ஜேகேவோட அப்பா தான் அப்படியே தேங்க ஒரு மாதிரி டியரி ஐஸோட ஜேகேவோட அப்பாவை பார்க்குறாங்க. ஓகேடா, இதுக்கப்புறம் என்ன ஃப்ளாஷ்பேக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன். அப்புறம் வந்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்கோ. ஓகே ஓமிஸ், பாய். சாராமிதா.